வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கது உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த ஜூன் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள் தான். ஏன்னா மே முழுவதும் வாசிக்கலை, ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஜூனில் இப்போ தான் வாசிச்சிருக்கேன். 3 புத்தகங்கள் தான். 3 புத்தகம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெண்டிங் புத்தகம் இருந்துச்சு, அதை முடித்தேன். இன்னொரு புத்தகம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இதெல்லாம் நான் கணக்கில் சேர்க்கலை. கம்ப்ளீட்டாக முடித்த 3 புத்தகத்தை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் முதல் புத்தகம் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய துறைமுகம் அப்படிங்கிற ஒரு குறு நாவல் அல்லது புதினம் நாவல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 250லேருந்து 260 பக்கமாக 340 பக்கம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் புக்காக போட்டிருந்தா 300 பக்கத்தில் முடிஞ்சிருக்கும். 340 பக்கம். அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் எதை குறித்து பேசப்படும்னா, ஒரு கடலோர கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள மனிதருடைய வாழ்க்கை. ஸோ ஒரு அப்போ மீனவ வாழ்க்கை பற்றியா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது குறிப்பிட்டு இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த கிராமத்தில் வசிக்கிறவங்களில் கதைக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் பெரும்பான்மையார் இஸ்லாமியர்கள். ஸோ அவங்களுக்குள்ளே நிலவக்கூடிய பழக்க வழக்கங்கள், தொழில் ரீதியாக அவங்கள ஏமாற்றக்கூடிய, அந்த பொருளாதார ரீதியாக அவங்கள சுரண்டக்கூடிய முதலாளி வர்க்கத்தை பற்றி, அதே நேரம் இப்படி அவங்கள பொருளாதார ரீதியாக சுரண்டுறதுக்கு மதத்தை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க, இந்த மக்கள் இவ்வளோ கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ தூரம் மதத்தின்பால் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இந்த புத்தகத்தை இப்போ டக்குன்னு வேற ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தோம்னா டக்குன்னு சொல்லிடுவான், இவன் ஒரு சங்கி போல, அதான் இன்னொரு மதத்தை வந்து காயப்படுத்தி எழுதியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவான். பட் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் எழுதினதே தோப்பில் முகமது மீரான். அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். தன் சமூகத்தை குறித்து அவரே எழுதியிருக்கார். ஏன்னா அந்த சமூகத்தில் நிலவக்கூடிய பிற்போக்குத்தனங்களை சுட்டி காட்டணும், அதை எதிர்த்து கேட்கணும், அதுலேருந்து முன்னேறி வரணும் அப்படின்னு இந்த புத்தகத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் தனியாக சொல்கிறேன். ஸோ அந்த தனி வீடியோவில் நான் டீட்டெயிலாக இந்த புக்கம் என்னெல்லாம் பேசுது, என்ன கதை மாந்தர்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா அந்த பின்னாடி ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, அதை வாட்சால் நம்ம தெரியும். குமரி மாவட்டத்தில் துறைமுகத்தை ஒட்டிய ஒரு கடற்கரை கிராமத்தில் வாழும் இஸ்லாமிய சமுதாயத்தின் கதை. ஆனால் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் வாழும் எல்லா சமுதாயத்தினரோடும் பொருந்தி போவது. எழுத்தில் நாவல் முடிந்துவிட்டாலும் நம் உள் மீள்கிறது. அது கண்டிப்பாக நம்மளை நோக்கி பல கேள்விகளை கேட்கும். மதத்திற்காக நம்ம எவ்வளோ தூரம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லா மதமும் நன்மையை போதித்தாலும் அதை பயன்படுத்தி அதில் உள்ள சில பிற்போக்குத்தனங்களை பயன்படுத்தி நிறையா பயனடையக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மதத்தை வளைச்சு மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடியவர்கள். ஸோ அடுத்த புத்தகம் ஒரு ரேண்டமாக தான் எடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்திலையும் மதம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு புனைவு நாவல். அடுத்ததாக சரி ஒரு புனைவு அல்லாதது படிப்போம், நான் ஃபிக்ஷன் படிப்போம் அப்படின்னு எடுத்த புத்தகம் மணிப்பூர் கலவரம். பா ராகவன் அவர்கள் எழுதியிருக்காங்க. எழுத்து பிரசுரம் இதை வெளியிட்டிருக்காங்க, அதாவது 0 டிகிரி பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது மணிப்பூர் கலவரத்தை பொறுத்தவரையும் அது அந்த நடந்துகிட்டு இருக்கப்பே தனியாக அதை பற்றிலாம் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த தாலிபான் ஹிஸ்ட்ரி ஒரு 10 பார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸ் அது மாதிரி ரஷ்யா உக்ரைன் ஒரு 7 பார்ட் அப்படிலாம் போட்டேன். பட் அதை பார்க்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் சரி அந்த நேரத்தில் வாசிக்கவும் நேரமில்ல. பெருசாக மணிப்பூர் கலவரத்தை பற்றியும் பெரிய லெவலில் நான் வாசிக்கலை. பின்னாடி ஒரு சமயம் வாசிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த புத்தகத்தை பற்றி படித்து பார்க்கும்போது அங்கே 2 இனக்குழுக்கள் நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்சது, குக்கி, மெய்தி. இந்த 2 பழங்குடி இனக்குழுக்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மோதலாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஏன் மோதல் வந்துச்சு, இது போக இங்கே நாகா அப்படிங்கிற ஒரு இனக்குழுவும் இருக்குது. ஸோ இந்த நாகா, மெய்தி, குக்கி இந்த 3 பழங்குடி இனங்களோட வரலாறு. ஏன்னா நாகாவுக்கு தனியாகவே நாகாலாந்து அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது. அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுடைய லட்சியம் என்ன, குக்கிகள் யார், மெய்திகள் யார், இவங்க இந்த மண்ணோட பூர்வக்குடிகளா, வெளியிலேருந்து வந்தாங்களா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது மதம் தான் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் ஜாதிகளா இல்லை இனக்குழு தானா அப்படிங்கிற பல பரிணாமங்கள். அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலத்தோட ஒரு நில அமைப்பு, ஜியோகிராஃபிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. ஏன்னா ஒன்று, நீங்கள் ஒரு வரலாற்றை விரும்பாத மனிதர்களாக இருந்தீங்க, வரலாறு வாசிக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் வந்துடலாம். ஏன்னா திருப்பி புத்தகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா குக்கி மெய்தி இந்த 2 இனக்குழுக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களுடைய மதங்கள் என்ன. ஏன்னா இப்போ குக்கிகள் பார்த்தோன்னா அவங்க கிறிஸ்டியானிட்டி, மெய்திகள் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இப்போ டக்குன்னு நம்ம அந்த விஷயத்தை கேட்கும்போது சொல்லுவோம், குக்கிகள் மதம் மாறியவர்கள் போல கிறிஸ்டியானிட்டி வந்திருக்காங்க அப்படின்னு. பட் புத்தகத்தை படி பார்த்தோன்னா
மெய்திகளும் மதம் மாறியவர்கள் தான். அவங்க இந்து மதத்தை தழுவுனதே ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த மணிப்பூரை பொறுத்தவரையும் அதோட பூர்வ குடிகள் யார், அவங்களுடைய மதங்கள் என்ன அப்படின்னு ஒரு டீப் ரிசர்ச்சாக நல்லா பெரிய புத்தகமாக எழுதியிருக்காரு. வரலாற்று வாசகர்கள் விரும்பி வாசிக்கலாம், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 பேர் மட்டும் ரிப்பீட் ஆகும் தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த புத்தகம், நான் பாராவுடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால் எனக்கு ஃபேவரட் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. அந்தந்த நேச்சர் வரலாறு படிக்கிறவங்களுக்கு அதை பற்றிய புத்தகங்கள், கற்பனையான கதைகள் படிக்கிறவங்களுக்கு அதை பற்றிய புத்தகங்கள் அப்படின்னு நல்லாயிருக்கும். அடுத்தது ரொம்ப குட்டி புத்தகம், வாசிப்பது எப்படி, செல்வேந்திரன் அவர்கள் எழுதியது. கையில் எழுதிங்கன்னா ஒரே செட்டிங்கில் முடிச்சிடலாம். இந்த புத்தகம் வந்துட்டு நான் மெயினாக எதுக்கு எடுத்தேன்னா, நம்ம வாசிக்கிறாள், ரெகுலராக வாசிக்கிறாள், நமக்கு இந்த புத்தகம் எவ்வளோ தூரம் உதவுது, பயன்படுமா அப்படிங்கிறத தான் வாட்சி பார்த்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு சிம்பிள் செட்டிங்கில் வாட்சலாம். ஒரு ரெகுலராக வாசிக்கிறவருக்கு இந்த புத்தகம் புதுசாக தகவல் தருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த புத்தகமே சொல்லியிருக்காங்க, 10 பருவத்திற்கான வாசிப்பு வழிகாட்டி. வாசிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். ஆனால் நமக்கு எப்படி இருக்கும், ரெகுலரான ரீடர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்மளுடைய கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்டிங் பாயிண்ட்ஸ். ஓகே, நமக்கு பொருந்துதே, நமக்கு அப்படி பொருது எப்படின்னா ஒரு சக வாசிப்பாளரோடைய நம்ம உரையாடுறத போல இருக்கும். அப்படிப்பட்ட புத்தகம் தான். ஒரு வாசிக்கவே இல்லை, பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வாசிக்கிறதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல். அதே நேரம் வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாசகன்ட்ட நம்மளாம் அப்படி கலந்துரையாடல் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு நூல்னு சொல்லலாம். இதை பற்றி அவசியம் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் அழகாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்களை என்னென்னமோ செய்ய சொல்லக்கூடிய உங்கள் ஹீரோக்கள், ஏன்னா ஹீரோக்களை ஒர்ஷிப் பண்ணுறது, அவங்களுடைய வணங்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில், பிற மாநிலங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. அப்படி பார்க்கும்போது அநேகமாக இந்தியா ஃபுல்லாக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது உங்களை என்னென்னமோ செய்ய சொல்கிறாங்க நடிகர்கள், ரத்த தானம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, நல்ல காரியம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த நடிகராவது உங்களை வாசிக்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அழகான கேள்வி இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல வருது. இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு பரிந்துரைத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கமலஹாசன். பிக் பாஸில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. அதனால இந்த புத்தகம் எனக்கு தெரியும். ஸோ இந்த புத்தகம் பரவலாக கொண்டு போய் சேர்த்ததில் கமலஹாசன் அப்படிங்கிற நடிகருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் புத்தகத்திலே ஒரு வரி வரும், எந்த நடிகராவது உங்களை வாசிக்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது. ஸோ அதற்கான மீனிங்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு புத்தகம், கட்டுரைகள் அடங்கிய புத்தகம்னு சொல்லலாம். நான் பாராட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு ரெகுலரான வாசிப்பு பழக்கம் உள்ளவர் கூட வாட்சி பார்க்கலாம். நான் தனி வீடியோவில் இந்த புத்தகத்தை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த மாதம் வாசித்த புத்தகங்கள். ஏன்னா ஒரு புத்தகம் பாதியிலேருந்து முடித்தேன், இன்னொரு புத்தகம் பாதி போயிட்டுருக்கு, அதனால் நான் அதை சொல்லலை. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில், ஏன்னா அடுத்து நிறையா புக் ஃபேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி மாதிரி நிறையா புத்தக திருவிழாக்களும் வந்துடும். ஸோ புத்தகங்கள் மற்றும் புத்தக திருவிழாக்கள் குறித்து நிறையா அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் நிறையா வாசிச்சுட்டு அந்த புத்தகங்களை குறித்த தகவலை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.